மேடையில் வீட்டிருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். அறியவும் சொல்லிய வண்ணம் செய்ய, அதுதான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எனக்கு சொல்லுது. நாங்கள் நிறைய முன்னெடுத்து செய்கிறப்ப அதை வரக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த ஃபுட்டுக்கு நீங்கள் இப்போவே சொல்லிடுங்க, நம்ம உணவு வீணடிக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. இந்த டைரக்டரி பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், மட்டும் சொல்லிட்டாரு. நாங்கள் சேம்பர்லேயும் ஒரு டைரக்டரி போட்டிருக்கோம், கொடிசியாவும் போட்டிருக்கு. இது வந்து ஒரு டிஸ்பிளே ஆஃப் ப்ராடக்டோடு இருக்குது. அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கார்த்தி அவர்கள் கூறிய போல, நம்ம ஜேசி சார் சொன்ன மாதிரி டிசி சாரும் சொல்லியிருந்தார், கோவைக்கு உள்ள அனைத்தும் நாங்கள் எங்கள் கிட்டத்தட்ட 100 வருடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்திய தொழில் வர்த்தக சபை. நாங்களும் மற்ற சங்கங்களோடு பயணித்து ஒரு ஒட்டு மொத்தமாக எல்லாருமே மெம்பராகவும் இருக்கிறாங்க. இந்திய தொழில் வர்த்தக சபையில் எல்லாருமே சேர்ந்து பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கலாம்னு சொல்லிக்கிறோம். ரொம்ப யங்காக இருக்கிற அசோசியேஷன் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஜேசி சார் வந்து இவ்வளோ இயல்பாக ஒரு ஆஃபீஸர் செஞ்சு பேசுறதே பெரிய விஷயம். இறுக்கமான மனிதர்களுக்கு மத்தியில் எங்களோட நெருக்கமாக இருந்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விரைவில் வந்து சந்திக்கணும் சார். சார் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க. இது கோயம்புத்தூர் இன்னைக்கு இந்தியாவோட ஜிடிபி இன்னைக்கு 7.8% வந்திருக்குன்னா தொழில் முன்னேறும். அதில் நீங்கள் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா தொழில் இப்போ அக்ரி கம்மியாக இருக்கு, மற்ற மைனிங் கம்மியாக இருக்கு, மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கூட இப்போ தூர்தர்ஷன் வந்து கேட்டுட்டு போன பார்த்து தான் சொன்னோம், மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தியாக இருக்கு, அப்புறம் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்கு. தட் ஷோஸ் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஹூ ரன் தி பிஸ்னஸ். தட் ஷோஸ் ஹூ ஸ்பெண்ட்ஸ் ஆல்சோ. இந்தியா கோவையில் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது. மேலும் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்புறம் கோவை 2 பிரிவாக இருக்கிற மாதிரி வடக்கு அதுவில் ஒரு பகுதி தான். நாங்களும் சிஐயோட மெம்பர் தான். எங்கள் பிஸ்னஸ் அங்கே தான் இருக்குது. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். எங்கள் கொடிசியா ஒரு மாபெரும் அடையாளம் கோவைக்கு, சந்தேகமே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவையை மேலும் உயர்த்துவோம் என்று கூறி நன்றி, வணக்கம்.